Hello friends, welcome to Citrus Sciences. இன்னைக்கு எங்க வீட்ல வெள்ளை பூசணிக்காய் அதாவது ஆஷ் கார்ட்ல சூப்பரா ஒரு சாம்பார் செய்திருக்கோம் லஞ்ச்க்கு. இது ரொம்ப டெலிஷியஸ் and ரொம்ப ஹெல்தியும் கூட because ஆஷ் கார்ட் வந்து அப்படி ஒரு சூப்பர் வெஜிடபிள் நாம சொல்லலாம். வாங்க பார்க்கலாம் இந்த ஈஸியான சாம்பார் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு. இப்போ ஒரு குக்கர்ல 1 கப் தூரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி 2 கப் தண்ணியில் half an hour நல்லா சோக் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். குக்கரை மூடி இந்த பருப்பை நாம் நல்லா வேக வச்சிடலாம். 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் தண்ணி. இப்போ இதை நாம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் அந்த காயை. இப்போ நம்ம வெள்ளை பூசணிக்காய் நல்லாவே குக் ஆகிடுச்சு. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 போல் காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, இதையும் சேர்த்துடலாம். 3 கொட்டை புளியை நல்லா சோக் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நாம் இப்போ உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாம் நாம் இப்போ சேர்த்துடலாம். வேக வச்ச வெள்ளை பூசணிக்காவை இப்போ சேர்த்துடலாம் அந்த தண்ணியோட. இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நாம் வேக வச்ச பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு கொதி வரது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சாம்பார் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துடலாம். இப்போ நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஆஷ் கார்ட் சாம்பார் அட்டகாசமாக ரெடி ஆயாச்சு. இதை நாம் ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.